இப்படி பல பேர் இருக்கோம்ல. இங்கே உட்கார்ந்துருக்கவங்கள காலேஜ் போய் எங்கள் தாத்தா இல்லை எங்கள் பாட்டி பிஏபிஎல் எம்எல் எம்பிபிஎஸ் பிஇ பிஎஸ்சி பிஏ அப்படின்னு படிச்சிருக்காங்க அப்படின்னு இருந்தால் கை தூக்குங்க. எங்கள் தாத்தா பாட்டி மேடையில் யாராவது இருக்க தாத்தா பாட்டி படிச்சிருக்காங்களா? பின்னாடி தங்கச்சி திரும்பி பாருங்க எத்தனை பேர்? திரும்பி பாருங்க எத்தனை பேர்னு? எத்தனை பேர் இருக்கோம்? 1000 பேரா? 1000 பேரா? 500 பேரா? 100 பேரா? 50 பேரா? முட்டை முட்டை தானே. உங்களுக்கு வயசு 23 24, எனக்கு வயசு 40. மேடை இருக்கக்கூடிய ஆருயிர் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினருக்கு வயசு 60. அவர் ஒரு சாதி, நான் ஒரு சாதி, நீங்க ஒரு சாதி. இந்த நாட்டுக்கு டிகிரி என்கிற அந்த பட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1820. எத்தனை? 1820. 47 சுதந்திரம் அடைஞ்சிட்டோம். சுதந்திரத்துக்கு எப்படி போராடினாங்க? கோயம்புத்தூர் ஜில்லாவில் ஈரோடு தாலுகாவில் தாசில்தார் வேலையில் இங்கிலாந்துக்காரன் இருக்கான், வக்கீலா இங்கிலாந்துக்காரன் இருக்கான், இன்ஜினியரா இங்கிலாந்துக்காரன் இருக்கான், வாத்தியாரா இங்கிலீஷ்காரன் இருக்கான், போலீஸா இங்கிலீஷ்காரா இருக்கான். அதனால வெள்ளையனே வெளியேறு வெள்ளையனே வெளியேறு என்ன பண்ணோம்? போராட்டம் பண்ணி அனுப்பிட்டோம். கவர்மெண்ட் வேலை, தாசில்தார் வேலை, கண்டக்டர் வேலை, வக்கீல் வேலை, போலீஸ் வேலை, கவர்மெண்ட் வேலை தானே. அரை காசு சம்பளம்னாலும் அரசாங்க சம்பளம், கால் காசு சம்பளம்னாலும் என்ன சம்பளம்? கவர்மெண்ட் சம்பளம். கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னா என்ன வேணும்? என்ன படிச்சிருக்கணும்? டிகிரி படிக்கணுமா இல்லையா? படிக்கணுமா இல்லையா? உங்கள் தாத்தா உங்கள் பாட்டி வேலைக்கு போக டிகிரி படிச்சிருந்தாங்களா இல்லையா? ஏனுங்க என்கிட்ட 50 ஏக்கர் நிலம் இருக்குங்க, வா நல்ல வாட்ச்மேன் வேலை பாருண்டான். ஏனுங்க என்கிட்ட 50 மாடு இருக்குங்க, வா ஒஸ்துக்கோன்னு கூசு வேலை பாருண்டான். ஏங்க நல்லா வளர்ந்துருக்கங்க, ஊரில் பெரிய சாதிங்க, சைலண்ட் ப்ளீஸ், சாமி வர்றார் டவாரி வேலை பாருங்கண்டான். அப்பதான் உங்க ஊர்ல பிறந்த ஒரு கிழமை கருப்பு சட்டையை போட்டுட்டு தெரு தெருவா போய், ஏண்டா வேகாத வெயில கண்ணச்சதை தொங்க ஏன் சாதிசனம் உழைக்கிறான், அவன் வாழை உற்பத்தி பண்றான், விவசாயத்தை பண்றான், ஆண்டாண்டு காலமா மண்ணிலேயே வேலையை பார்க்கறான், அரசாங்க வேலை எனக்கு இல்லையாடா, படிக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை கூடுறான்னு முதன்னு கேட்டது உங்க ஊர் கிழவன் பெரியாருங்கிற அந்த பெருந்தகை தான். அந்த கிழவன் கேட்டாரு. கேட்ட பின்னாடி தான் எல்லா ஊர்லையும் பேருக்கு பின்னாடி பேர் வச்சா பழனிசாமி நாயுடு, பழனிசாமி கவுண்டரு, பழனிசாமி தேவரு, பழனிசாமி ரெட்டியாரு, பழனிசாமி சர்மா, பழனிசாமி நம்பூதிரி, பழனிசாமின்னு பேருக்கு பின்னாடி சாதி போட்டான். நம்ம ஊர்ல மட்டும்தான் உங்க ஊர்ல பிறந்த பெரியார் கேட்ட பின்னாடி இன்னைக்கு ராஜீவ் காந்தி பிஏபிஎல் எம்எல், ராஜீவ் காந்தி பிஇ, ராஜீவ் காந்தி எம்பிபிஎஸ், ராஜீவ் காந்தி பிஎஸ்சின்னு நீங்கள் நான் டிகிரி போடுறோம்னா போட வச்ச இயக்கம் திமுகங்கிற இயக்கம், போட வச்ச தலைவர் பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், தந்தை பெரியார். இப்பவும் சொல்றேன், இந்த டிகிரியில் உங்களுக்கு வேலை கிடைக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது, இந்த டிகிரியில் இந்த கம்பெனி உங்களுக்கு எடுக்குதா இல்லையான்னு தெரியாது. ஆனால் ஒன்று, அன்பு தங்கைகளே, அன்பு தம்பிகளே, யாராவது ஒருத்தர் டிகிரி முடிச்சுட்டு இந்த கூட்டத்தில் எனக்கு நல்லா ஹிந்தி படிச்சுட்டு நான் பீகாருக்கு யூபிக்கு போய் வேலை பார்க்கணும் ஆசை இருக்கா? யாருக்கு ஆசை இருக்கா? ஏன்னா நடுராத்திரில் நான் என்ன சுடுகாட்டுக்கு போகிறேன் கேட்க மாட்டீங்களா? ஏன்னா உங்களை விட அழகாக இருக்கக்கூடிய, என்னை விட அழகாக இருக்கக்கூடிய என் ஹிந்தி பேசுகிற சகோதரன் நல்லா ஹிந்தி படிச்சுட்டு நம்ம ஊர் டிஎன் பாளையத்துக்கும் பங்களாபுதூருக்கும் ஒத்தக்குதிரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய கொலப்பலூருக்கும் மொடச்சூருக்கும் எதுக்கு வந்துட்டாங்க? பானிபூரி விற்க பேல்பூரி வந்துட்டாங்க. தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு அமெரிக்கா கனவு இருக்கு, இங்கிலாந்து கனவு இருக்கு, ஆஸ்திரேலியா கனவு இருக்கு. ஒருபோதும் குஜராத், மேற்கு வங்காளம், பீகார், யூபி கனவு இல்லை. ஏன்னா நாங்கள்
மொழியால் எங்கள் தமிழை படித்தோம். எங்கள் மீது இந்தி திணிக்கப்பட்ட போது எங்கள் தலைவர்கள் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞருடைய தலைவர்கள் இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, தமிழுக்கு தீமை வந்த பின்னும் இந்த தேகம் இருந்து லாபம் உண்டோ, விந்தை மொழி எங்கள் மொழி, அதை வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம், இந்திக்கு வெந்திடுவார் அந்த ஈனரை காரி உமித்திடுவோம், எப்பக்கம் வந்து புகுந்துடும் இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும், அற்பம் என்பும் இந்திதனை அழித்தொழிவான் ஆதிக்கந்தனை, மாங்குயில் பூவிடும் பூஞ்சோலை எம்மை மாட்ட நினைக்க சிறைச்சாலைன்னு இந்தி எதிர்த்து பிரச்சாரம் செய்தோம். உறுதுணைக்கு ஆங்கிலத்தை படித்தோம். வீட்டுக்கு தமிழ், உலகத்திற்கு ஆங்கிலமாக இருந்தோம். இந்தி படித்த பீகார் வளர்ந்த மாநில பட்டியலில் 28வது இடம். இந்தியே தெரியாத தமிழ்நாடு வளர்ந்த மாநிலத்தில் 2வது இடம். இந்தி படித்த உத்தரப்பிரதேசம் பெண்கள் வேலைக்கு செல்கிற மாநிலத்தில் 27வது மாநிலம். இந்தி தெரியாது போடான்னு சொன்ன தமிழ்நாடு, என் தம்பியும் தங்கைகளும் டிகிரி படிச்சுட்டு எந்த வேலை கிடைச்சாலும் சொந்த கால நிப்பண்ணு. தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிக பெண்கள் படித்த மாநிலம் தமிழ்நாடுங்கிற மாநிலம். அந்த சிறப்பை இந்த மண்ணுக்கு விதைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம். இப்போதும் சொல்கிறேன், இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு வேலை கிடைத்தால் அண்ணனாக வாழ்த்துகிறேன். வேலை கிடைக்கவில்லை என்றால் இன்னொரு முயற்சி செய்யுங்கள். உங்கள் சுயமரியாதையை, உங்கள் தனித்தன்மையை யாரிடமும் விட்டுக் கொடுக்காதீர்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.